சீர்கெட்டு போவார்கள். சீர் என்பது தேவனால் வருவது, சீர்கேடு பிசாசு கொடுப்பது. சீர்படுத்துவது தேவன், சரியான காரியங்களில் வேர்விட செய்வது தேவன். கர்த்தர் வேர்பிடித்து ஒரு செடியானது வளர ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற பலனான கனிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த கனிகளே உலகத்தை நிரப்பும் என்றும் தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். வேர் இல்லை என்றால் பலன் இல்லை, வேர் பற்றினால் பலன் தானாக வரும். ஆனால் எதில் வேர் பற்றுகிறோம் என்பது நம்முடைய முடிவு. தேவன் முடிவை காட்டுகிறார், தேவன் முடிவை கொடுப்பது இல்லை. தேவன் முடிவை காட்டுகிறார். ஒரு மனுஷனுக்கு தேவன் முடிவை கொடுப்பது இல்லை, முடிவை எடுப்பது நாம் தான். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 27வது அதிகாரம் 6வது வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் சபையாராக நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தங்கள் தேவன் தனிப்பட்ட நிலைமையில் தருவதையும் தாண்டி ஒவ்வொருவருக்கும் சொந்தமான ஒரு வாக்கு தத்தம். வரும் என்பது எதிர்காலத்தின் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றாலே எதிர்காலத்தை பற்றினது. நாம் அறியாதவைகளை, நம்முடைய மனம் புரிந்து கொள்ள முடியாதவைகளை தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்முடைய இருதயத்தில் வெளிப்படுத்துகிறார். இது வெளிப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கடந்த காலத்தை சிந்தித்து கொண்டிராமல், நடந்து முடிதனை நினைத்து கொண்டிராமல், வருங்காலத்தை தரிசனத்தோடு பார்க்கும்படியாக செய்கிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இந்த காலை வேளையிலே புதிய வருடத்தை சந்தித்திருந்தாலும் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை கடந்த காலத்தின் கட்டுக்குள் இருக்க விரும்புவதே இல்லை. தேவன் வேர்விடவே விரும்புகிறார். எதில் வேர்விட வேண்டும் என்பதையும் அவரே காட்டுகிறார். அநேக காரியங்கள் நம்மை வேர்பிடிக்க செய்தது. இந்த உலகத்திலே பிசாசு அவனுடைய காரியங்களை கொண்டு வந்து ஒரு தேவ பிள்ளையை திசை திருப்புவதன் முக்கிய காரணம் ஆண்டவரை அல்லாத காரியங்களில் வேர் கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். சத்தியத்தை கேட்கிற சபையில் இருக்கிற நமக்கு, தொலைக்காட்சியிலே என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற நபருக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் எதில் வேர்விட விரும்புகிறாரோ அதிலே வேர் பிடிக்கும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற பலனும் நமக்கு சுதந்திரமாய் மாறுகிறது. வரும், எதிர்காலத்தில் ஒன்று வரும். நன்றாய் கவனித்து கேளுங்கள் நண்பரே. நம்முடைய வாழ்க்கையில் தரிசனத்தை இழக்கும் பொழுது நாம் சீர்கெட்டு போகிறோம். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். சீர் என்பது தேவனால் வருவது, சீர்கேடு பிசாசு கொடுப்பது. சீர்படுத்துவது தேவன், சரியான காரியங்களில் வேர்விட செய்வது தேவன். கர்த்தர் வேர்பிடித்து ஒரு செடியானது வளர ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற பலனான கனிகள் தோன்ற ஆரம்பிக்கும். இந்த கனிகளே உலகத்தை நிரப்பும் என்றும் தேவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். தேவ ஜனமே, நீங்கள் பலத்துக்குரியவர்கள், பலனை கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் பலவீனர் அல்ல, பலன் கொடாத மரமும் அல்ல. ஏனென்றால் தேவன் நட்ட நாற்றெல்லாம் பயிராகவே கருதப்பட்டு நடப்பட்டது. காரணம், நாட்டினவர் கர்த்தர், நாட்டப்பட வைத்தவர் தேவன் என்பதினால் அவருடைய வார்த்தையே பயிராய் மாறுகிறது.
இன்று வேர் பிடிக்கிற காரியம் என்று வரும்பொழுது ஆண்டவருடைய சில வெளிப்படையான சித்தமான வசனங்களை நான் கோடிட்டு காட்டின பின்பு முக்கிய இன்னொரு அதிகாரத்திற்கு செல்லுவேன். ஏனென்றால் வேர் பிடிப்பது என்று வரும் பொழுது அந்த ஓமையை சொல்லாமல் கடந்து செல்ல முடியாது. என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் இவைகள் உங்களுக்கென்று கொடுக்கப்படுகிற சில உதாரத்துவமல்ல வசனங்கள், உதாரணமான வசனங்கள். நீதிமொழிகள் 12:12 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பார்த்து கொண்டிருங்கள். நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும், துன்மார்க்கர் துஷ்டருடைய வலையில் பிரியப்படும் பொழுது நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும். வேருக்கும் வலைக்கும் சம்பந்தமே இல்லை. பிசாசு வலை விரிப்பவன், அவன் வேரை ஒரு நாளும் விரும்புவது இல்லை. நான் இதை பேசும் பொழுது களையை சொல்லுகிறேன் என்றால் களைக்கு சொந்தமானவன் பிசாசு, பயிருக்கு சொந்தமானவர் இயேசு. களையை வளர செய்கிறவன் வேரை வைத்து வளர செய்யவில்லை, வெளிப்படையான களையை வைத்து வளர செய்கிறான். பார்க்க எவ்வளவு களையா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கிற களை எல்லாம் களை, ரெண்டுமே ஒரே லை, எல்லாமே லை, போய். பிசாசுக்கு இது மிக பிடித்தமான ஒரு சாப்டர் ஆகும். அவனுடைய அத்தியாயமே இதுதான், அவனுடைய அதிகாரமும் இதுதான். காரணம், அவன் சத்தியம் இல்லாதவன், சத்தியத்தில் செயல்பட தெரியாதவன், அவன் பொய்க்கு பிதா. அவன் தன் சொந்தத்தில் எடுத்து பேசும் பொழுது பொய்யை எடுத்துத்தான் பேசுகிறான். இந்த பொய் தான் களைக்கு வேறாக இருக்கிறது. ஆனால் தேவன் வேர்விட வைக்கும் பொழுது சத்தியமானவர் வசனத்தை அனுப்பித்தான் வேர்விட செய்வார். தேவ பிள்ளையை நீங்களும் நானும் அநேக காரியங்களை யோசிக்கலாம். எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு சம்பளம் முக்கியம், எனக்கு குடும்பம் முக்கியம், வாகனம் வேண்டும், வீடு வேண்டும், செழிப்பு வேண்டும், எதிர்காலம் வேண்டும், திருமணம் வேண்டும், படிப்பு வேண்டும், உயர்வுகள் அவசியம். ஆனால் ஏன் வசனம் அவசியம்? இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ற கேள்வி வரும் பொழுது தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு பலனை கொடுக்கிற வாழ்க்கையை இருப்பது தேவ திட்டம் என்றால் சத்தியம் அவசியம். வசனம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை, வளர்ச்சி இல்லாமல் அறுவடையும் இல்லை. ஏன் வசனம் முக்கியம்? எதில் வேர்விட விரும்புகிறார்? உலகம் அநேக காரியங்களை கொடுத்து காளைகளை போல ஜனங்களை வைத்திருக்கிறான் பிசாசு. காரணம், அவன் உலகத்தின் அதிபதி. உலகம் என்று பேசும் பொழுதே அதிபதி இல்லாமல் உலகம் இல்லை. நாம் பொதுவாக சிந்திக்க கூடாது, நான் உலகத்தில் இருக்கிறபடினா எனக்கு இவைகள் அவசியம். பொதுவான வார்த்தை அல்ல அது. கர்த்தர் பேசுவார் என்று நம்மோடு. உலகத்தில் இருக்கிறபடினா எனக்கு இது அவசியம், அது பொதுவான வார்த்தை, ஒரு தேவ பிள்ளைக்கு அல்ல. அஞ்ஞானிகள் இவைகளை தேடி நாடுகிறார்கள். Their focus is different, their seeking is different, because they are worldly people. They lack the wisdom of God. தேவனுடைய ஞானமற்றவர்கள் தான் இவைகளை நாடி தேடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க தேவன் அழைக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய பிதா இவை எல்லாம் நமக்கு தேவை என்பதை அறிந்திருக்கிறார். எனக்கு தேவையான அறிவு எது தெரியுமா? எனக்கு எது தேவை என்பதை அறிந்தவரை அறிகிற அறிவு. உலகத்தின் அறிவு அல்ல. அதனால்தான் உலகத்தின் பார்வையில் நாம் பேதைகளாய்த்தான் இருப்போம். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஞானிகளாய் இருக்க அழைக்கப்பட்டவர்கள் மேன்மையானவர்கள், விடுதலை பெற்றவர்கள். கவலை அவர்களை அணுக தேவன் அனுமதிப்பது இல்லை என்றால் கவலை பிசாசுக்குரியது. வேர் இருக்கும் பொழுது ஒன்று வரும், வேரை வைத்துத்தான் வரும். வேர் இல்லை என்றால் வராது, அதுதான் சத்தியம். வேரை வைத்துத்தான் வரும், இதே சத்தியம்.
வேர் பற்றினால் தான் பலன் வரும். எதிலே வேர் பற்ற வேண்டும் என்பதை தேவன் சொல்லுகிற வசனம் இல்லை என்றால் பலன் இல்லை. தேவ ஜனமே கவனித்து கேளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிக்கிற கூட்டத்தில் இருக்கிற அநேக ஏன் வேத பாடக வகுப்பு என்றால் உணர்வது இல்லை. எல்லாருக்கும் சமயம் இல்லை என்பது உண்மை இல்லை. சமயம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் சமயத்தை உண்டாக்குவது அதைவிட மேலான உண்மை. மரணம் வரை சமயம் இல்லை, அதுதான் உண்மை. நீங்க கேட்கலாம் ஏன் வசனம் முக்கியம். நான் கேட்கலாம் ஏன் வசனம் முக்கியம். ஏனென்றால் வசனத்தினால் வராத வேர் பலனை தராது. எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேர் பிடித்தது, வேர் கொண்டது, வளர்ந்து ஆளுகை செய்தது என்பதை யோசித்து பார்க்கலாம். நாம் தேவ பிள்ளைகள் தான். ஆனால் தேவனுடைய சத்தியத்தினால் வராத வேர்கள் நம்முடைய இருதயத்தை கவ்வி கொண்ட பொழுது, பற்றி கொண்ட பொழுது, பலனை இழந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தோமே, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை இருக்கிறதே. ஏன் தேவ பிள்ளையே? இந்த வருடத்தின் முதலாவது வாரம் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வேர் இல்லை என்றால் பலன் இல்லை. வேர் பற்றினால் பலன் தானாக வரும். ஆனால் எதில் வேர் பற்றுகிறோம் என்பது நம்முடைய முடிவு. தேவன் முடிவை காட்டுகிறார், தேவன் முடிவை கொடுப்பது இல்லை. எத்தனை பேர் கேட்டீர்கள்? தேவன் முடிவை காட்டுகிறார். ஒரு மனுஷனுக்கு தேவன் முடிவை கொடுப்பது இல்லை, முடிவை எடுப்பது நாம் தான். நான் யோசித்துக் கொண்டே இருந்த இந்த வசனத்தில் தேவன் வேர் பற்றி பின்புதான் பூத்து காய்ப்பது நடக்கும். நாம் சரியான காரியத்தில் வேர் பற்றுவோம் என்றால் பூத்து காய்ப்பது சுலபமான காரியம். ஏனென்றால் அது இயல்பானது. ஆண்டவர் ஆவிக்குரிய தன்மையிலே உலகத்தின் காரியங்களை ஒப்புமைப்படுத்தி பேசினதற்கு காரணம், உலக வழியில் நாம் சில காரியங்களை எளிதாய் புரிந்து கொள்ளுவோம் என்பதினாலே அவர் உவமானங்களாய் பேசுகிறார். ஆனால் இவைகள் ஆவிக்குரிய அர்த்தமுடையவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக் கொண்டு போகிறார். இதே ஏசாயாவின் புத்தகம், என்னை பார்த்து கொண்டே இருங்கள், 37வது அதிகாரம் 31வது வசனம். யூதாவிலே தப்பி மீண்டவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த தப்பி மீண்ட கூட்டம் என்ன கூட்டம் தெரியுமா? தேவனுக்காக மீதமாய் வைக்கப்பட்ட கூட்டம். உங்களே நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். கடந்த வருடம் பிசாசு என்ன திட்டம் தீட்டி இருந்தாலும், எந்த ஏவுகணைகளை அனுப்பி இருந்தாலும் தப்பி மீந்திருக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றும் உயிரோடு இருக்கிறோம், இன்றும் நன்றாகவே இருக்கிறோம், இனியும் நன்றாகவே இருப்போம். இதுவும் தீர்க்க தரிசனமே. ஏன் இருப்போம்? வேர் பற்றும்படி நான் அனுமதிக்கிற காரியத்தை கர்த்தருக்குள் தீர்மானிக்கிறேன். நான் நன்றாகத்தான் இருப்பேன். பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, நான் நன்றாகத்தான் இருப்பேன். முறை கட்டும் சொல்லுங்கள், ஆனால் முறைத்து சொல்லாதிருங்கள். சிரித்துக்கொண்டே சொல்ல வேண்டும் இவைகளை எல்லாம். தனிப்பட்ட முடிவுகள், கூட்டம் சேராதிருங்கள் இதிலே. ஹல்லேலூயா. ஒருவர் 10 வருடம் அப்படியே பற்றாமலே இருந்தால் பரவாயில்லை. எனக்கு அக்கினி பற்ற வேண்டும், வேர் பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் மாறுகிறார்களோ இல்லையே, நான் மாறித்தான் ஆக வேண்டும். குடும்பத்திலிருந்து வெளியில் வரைக்கும் இதுதான். குடும்ப நபர்கள் கூட வருகிறவர்கள் கூட மாறாமல் வந்து மாறாமல் போவார்கள். ஆனால் நான் மாறித்தான் ஆவேன். ஏனென்றால் என்னுடைய பலனை தேவன் தீர்க்க தரிசனமாக காட்டி இருக்கிறார். கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறாமல் இருக்க முடியாதுங்க. கண்களை திறக்கும் தரிசனம் அப்படி என்றால் பார்க்கும்படி கர்த்தர் திறக்கிறார். தரிசனம் என்றாலே பார்வைக்குரியது, ஆவிக்குரிய பார்வைக்குரியது. பார்க்கும்படி வைக்கிறார் என்றால் பலனை பார்க்கவே அழைக்கிறார். விதைத்தவர்கள் அறுவடையை பார்க்க வேண்டும், விதைத்தது விளைய வேண்டும். இல்லை என்றால் இந்த பார்வைக்கு ஒரு அர்த்தம் இல்லை. ஒரு விவசாயம் செய்கிறவர் விதையை போட்டார் என்றால் அவருடைய பார்வை ஒன்றை சொல்லி இருக்கிறது, பலனை சொல்லி இருக்கிறது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? விதையை கையில் எடுக்கும் பொழுதே பலனைத்தான் பார்க்கிறார்.
அது கோதுமை மணியா இருக்கலாம், நெல் விதையா இருக்கலாம், கம்பா இருக்கலாம், சோளமா இருக்கலாம். ஒரு கரத்தில் ஒரு விதையை எடுத்த விவசாயி அதன் பலனை பார்க்கிறவராய்த்தான் கரத்தில் எடுத்தார். ஏதோ ஒன்று என்று நினைத்து எடுக்கவில்லை. வசனமும் அப்படித்தான். ஏன் நேரம் எடுத்து நான் வாங்குகிறேன் தெரியுமா? ஏன் நேரம் எடுத்து அதை கையில் கொடுக்கும்படி அனுமதிக்கிறேன் தெரியுமா? ஏன் நேரம் எடுத்து என் கரத்தில் வைத்து பாதுகாக்கிறேன் தெரியுமா? அதனுடைய பலனை நான் அதில் பார்க்கிறேன். பலனை பார்க்காத கண்கள் வசனத்தை பார்க்க முடியாது. பலனை பார்க்கிறவர்கள் தான் வசனத்தையும் பார்க்கிறார்கள். ஏன் எல்லாருக்கும் வசனம் ருசியா இல்லை தெரியுமா? ருசி வேறா இருக்கிறபடினாலே. ருசி வேறா இருக்கிறபடினாலே. ருசியும் வேர்விடும். கவனம், எந்த ருசியும் வேர்விடும். வேர்விடாத காரியங்களை நாம் ருசிப்பதில்லை, திணிக்கிறோம். புரிந்து கொண்டீர்களா? பிடிக்காத காரியங்கள் அதனால தான் திணிக்கப்படுகிறது, துப்பும்படியாக. ஆனால் வேர்விடுகிற காரியங்கள் விரும்பப்பட்ட காரியங்கள். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? நான் விரும்பினபடினால் அது வேர் விட்டது. விரும்பாத காரியங்கள் திணிக்கத்தான் படும். சபையில் சத்தியம் திணிக்கப்படவில்லை, வேர் விடும்படி கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. விவசாயி கேட்டு வாங்குகிறார் விதை. ஏனென்றால் விதையின் அருமை அவருக்கு தெரியும். விதையின் விளைச்சலின் அறிவு அவருக்கு தெரியும். அறிவில்லாமல் ஒருவர் விதையை வாங்குவது இல்லை. தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் தேவ அறிவு பெற்ற ஜனம், தேவனுடைய விருப்பத்தை பெறும்படி அழைக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய விதையினால் வளர்கிற வேரை பெறும்படி அழைக்கப்பட்ட ஜனம். இந்த வேருக்கு தான் பலன் உண்டு. ஏனென்றால் நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. துன்மார்க்கர் வலையில் பிரியப்படுவார்கள், அதுவும் துஷ்டருடைய வலையில் தான் பிரியப்படுவார்கள். அது ஒரு வேறான இணைப்பு. ஆனால் நீதிமான் கனியில் பிரியப்படுவார். ஹல்லேலூயா. சரியான கனியில் பிரியப்படுவார். அதனால தான் சரியான வேருக்குரிய விதையை கேட்டு வாங்குவார். ஏன் வசனம் அவசியம்? ஏன் பைபிள் ஸ்டடி அவசியம்? சண்டே ஒரு நாள் கேட்டுவிட்டு போக கூடாதா? ஏன் நேரம் எடுக்க வேண்டும்? ஏன் மதத்தை தாண்டி உறவு வேண்டும்? ஏன் சடங்காரத்தை தாண்டி சத்தியம் வேண்டும்? கேளுங்கள் கேள்வியே. ஏன் சடங்குகளை தாண்டி சத்தியம் வேண்டும்? கர்த்தர் பேசும் பொழுது பலனை மனதில் வைத்து பேசுகிறார், இல்லை என்றால் பேச மாட்டார். என்றால் விருப்பம் எல்லாம் பலனில் தான். மாயையை காட்டுகிறவர் தேவன் அல்ல, அது பிசாசின் தந்திரம். அதனால்தான் மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். எத்தனை பேர் கேட்டீர்கள்? களைகள் மாயைக்குரியது. தோற்றத்திற்கு களையை இருந்த பிரயோஜனம் இல்லை. தேவ பிள்ளையை உங்களையே பார்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தம் அல்ல, உண்மையில் கட்டளை. அநேகருக்கு கட்டளை புதிய வருடத்தில் வருவது பிடிக்காது. 3 வார்த்தை, எல்லா ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கிய ஒரே வார்த்தை. ஆயத்தமாகி வந்து நில். முடிந்தது. ஹல்லேலூயா. நான் எவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் தெரியுமா? ஓடிப்போன்னு சொல்லாமல் வந்து நில் என்று சொன்னாரே, ஸ்தோத்திரம். ஓடிப்போ என்றால் என்ன ஆவது? என் முன்பாக வராதே, ஓடிப்போ. அநேகருக்கு பிடிப்பதில்லை. ஆயத்தமா? இதுவே மனுஷருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால் என்ன ஒரு ஆயத்தம். போகும்போது 10 நாள் குளிக்காம போங்க. வேலைக்கு போகும் பொழுது லேட்டா போங்க. விமானம் பிடிக்க செல்லும் பொழுது அரை மணி நேரம் தானே தாமதம், போய்விட்டு போங்க. ஆயத்தம், எல்லாவற்றுக்கும் ஆயத்தம். உலகத்திலே காலையில் எழுந்ததிலிருந்து நம்முடைய பல்லை விளக்கினதிலிருந்து ஆயத்தம். ஒரு மனுஷனுக்கு முன்பாக நிற்பதற்கு. ஆனால் தேவனுக்கு முன்பாக ஆயத்தம் என்ற ஒரு ஆயத்தத்தை என்றாவது நாம் யோசிக்கிறோமா? வேர் பிடிப்பது என்பது ஆயத்தத்துக்கு உரியது, அலட்சியத்திற்கு உரியது அல்ல. அலட்சியமானது களை. களையுடைய வேலையே இப்படித்தான். அலட்சியம், நிர்விசாரம், ஏனோ தானோ மனப்பான்மை, எங்கிருந்தாலும் பரவாயில்லை. களைகளுக்கு அதுதான் சந்தோஷமே. கூட்டத்தில் ஒரு ஆளை வச்சா போதும், சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா தனியா இரு, கர்த்தரோடு இரு என்றால் முடியாது.
இந்த வேருக்குரிய பயிர் இருக்கிறதே அது தன்னுடைய தனித்தன்மையை காட்டும்படியாக நிற்கும். என்றால் அது பயிர். வித்தியாசம் தேவ பிள்ளை. ஏன் வசனம் வேண்டும்? எப்பொழுது பார் பைபிள் ஸ்டடி. பைபிள் ஸ்டடினாலே சில பேருடைய காது அப்படியே அடைத்து விடும். நான் அதிசயப்படுகிறேன். பல வருடங்கள் வந்த அறிவிப்புகளை கேட்டும் பைபிள் ஸ்டடி எத்தனை மணிக்கு என்று சிலருக்கு தெரியாது. யாரையும் எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் உண்மை. பைபிள் ஸ்டடி ஒன்று இருக்குன்னு கேட்பாங்க 5 வருஷத்துக்கு பிறகு. ஏன் தெரியுமா? சத்தியம் என்றாலே முக்கியத்துவம் இல்லை. ஆனால் அதே சமயம் ஒரு முறை வந்தாலும் அடுத்த முறை வேத பாட வகுப்புக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நபரும் உண்டு. காரணம் வசனத்தின் மேல் தாகங்க. வசனத்தின் மேல் தாகம், பசி. நேரம் எடுத்து வருகிறார்கள். நேரம் மற்றவர்கள் அல்ல, ஓய்வு நேரம் பெற்றவர்களும் அல்ல, நேரத்தை உண்டாக்குகிறவர்கள் அவர்கள் தான் கடந்து வருகிறார்கள். ஏன் வசனம் அவசியம்? வேர் இல்லை என்றால் பலன் இல்லை. வேர் பற்றி பிடிக்க வேண்டும் என்றால் சத்தியத்தில் நாம் நிலை நிற்க வேண்டும். இந்த யூதா வம்சத்தில் மீதியாய் இருப்பவர்களை கர்த்தர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றும் சொன்னார்கள். அவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மறுபடியும் ஆண்டவருடைய அந்த நோக்கமே அதுதான். மறுபடியும் நீ மீந்து இருந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? மறுபடியும் நீ வேர் பற்ற வேண்டாம். ஹல்லேலூயா. 2014 பார்த்து விட்டேன் என்று சொல்லுகிறீர்களா? மறுபடியும் நான் வேர் பற்ற வேண்டும். என்னை வேர்கொள்ள செய்யாமல் அலைக்கழிப்பு செய்த, நிர்விசாரத்தில் வைத்த, திசை திருப்பின, தடுத்த எந்த ஒரு காரியத்தையும் இயேசுவின் நாமத்திலே பிடுங்கி எறிந்துவிட்டு சத்தியத்திற்கு வேர் பிடிக்கும்படியாக என்னை விட்டு கொடுக்கிறேன். சத்தியத்திற்குள் வேர் கொள்ளும்படியாக நான் வருகிறேன். அதுதான் மறுபடியும் கிடைக்கிற ஒரு தருணம். நாம் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனுள்ள தேசத்தில் இன்றும் இருக்கிறோம் என்றால் தேவனுடைய சித்தமே நாம் மறுபடியும் வேர் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம் தெரியுமா? முன்பு வேர் பிடுங்கப்பட்ட காரியங்கள் வந்தது என்று அர்த்தம். வேர் பிடுங்கும்படியான சூழ்நிலைகள் வந்தது. சாபங்கள் வந்தபடியினாலே, அசுத்தங்கள் வந்தபடியினாலே, பாவங்கள் வந்தபடியினாலே, விக்கிரகங்கள் வந்தபடியினாலே ஜனங்கள் வேர் பிடுங்கும்படியான நிலைமை வந்தது. அதுதான் சிறையிருப்புக்குள் போகிற அனுபவம். சிறையிருப்பு என்றாலே வசனத்தில் வேர் இல்லாத வாழ்க்கை எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? அநேகர் நினைக்கிறோம் நான் சுதந்திரமாய் இருக்கிறேன், எதை செய்யவும் எனக்கு விடுதலை இருக்கிறது என்று நினைக்கிற தேவ பிள்ளையை நீங்கள் எங்கே இந்த சபையிலிருந்து இதை கேட்டாலும் சரி, சத்தியத்தில் வேர் விடாத வாழ்க்கை சிறையிருப்பின் வாழ்க்கை. வசனத்தை கேட்க ஒரு தீர்மானம் இல்லை, நோக்கம் இல்லை, காதுகள் திறந்திருக்கவில்லை என்றால் சிறையிருப்பின் அனுபவம். நமக்கு விடுதலை அவசியம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், விடுதலை வந்துவிடும். விடுதலை அவசியம். நீங்க ஊழியத்தில் இருக்கலாம், நானும் ஊழியத்தை தான் செய்கிறேன், அதனால் தான் ஒருமனப்பட்டு சொல்லுகிறேன், நமக்கு விடுதலை அவசியம். நினைத்துக் கொள்ளக்கூடாது நான் ஊழியம் செய்வதனாலே எல்லாம் நன்றாக இருக்கிறது. இல்லை, நம்முடைய ஆவியிலே ஒரு விடுதலை இல்லை. சத்தியத்தை கேட்கும் பொழுது சமாதானமாய் இல்லை, உற்சாகம் இல்லை, தேவனுக்காக வாழ தூண்டவில்லை என்றால் சிறையிருப்பு. நமக்கு வர வேண்டியது விடுதலை. தேவன் அதைத்தான் என்று சொல்லுகிறார். மீதியா இருக்கிறாயா, நீ மறுபடியும் வேர் கொள்ள வேண்டும். கீழே வேர் பற்றினா மேலே கனி தன்னால் வரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய சித்தமே வேர் விட வைப்பது. நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. நீதிமானுடைய வேர்ல தாங்க கனி இருக்கு. என்னுடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? வேர்ல எங்கங்க கனி இருக்கு? கேட்டீர்களா கேள்வி? வேர்ல எங்கங்க கனி இருக்கு? நான் வச்ச பலாவுல வேணா வேர்ல கனி வரும். தேவன் சொல்லுகிறார் வேர்க்கனி இனிக்கும். தெரியுமா உங்களுக்கு? வேர்பலா விசேஷமானது. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஓ, வித்தியாசமான வெளிப்பாடு. கிளையில் அல்லவா கனிகள் வர வேண்டும், வந்து விட்டு போகட்டும். தேவன் சொல்லுகிறார் நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும். அப்படி என்றால் வேர்லயே விளைச்சல் உண்டுங்க ஒரு நீதிமானுக்கு. என்றால் வேர் விட்டும் பொழுதே உங்களுக்கு தெரியும், பலன் வந்து விட்டது, வந்து விட்டது, வந்து விட்டது, இனிமேல் வரும் என்பது வந்து விட்டது. ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும்.
ஏனென்றால் கேட்டுக்கொண்ட காரியங்கள் வசனத்தின் அடிப்படையில் கேட்ட காரியங்கள் வந்தே ஆகும், வரவே வரும். அதனால தான் நீதிமன்றம் வேர் கனி கொடுக்கும். ஐயோ கொடுக்குமா கொடுக்காதான்னு ஒரு நீதிமன்றம் வேர் விட முடியாது. வேர் விட்டார் என்றால் கொடுக்கும்படி தான் விடுகிறார். களைகளுக்கு இந்த நம்பிக்கை இல்லை, ஆனால் களையாய் தோன்றும். ஐயோ பார்த்தாலே எவ்வளவு களையா இருக்காங்க, அந்த கதையெல்லாம் வேண்டாங்க. கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்பது முக்கியம். ஆண்டவர் பார்க்கும்போது களை இழந்த முகம், ரூபமில்லாத தோற்றம், காலியான பாத்திரம், எதிலோ வேர் விட்ட அனுபவம். ஆண்டவர் களைய ஒரு மனுஷியை பார்க்கலனா மனுஷன் பார்த்து பிரயோஜனம் இல்லைங்க. நம்மை திட்டிக் கொள்ள வேண்டும். தெரியுமா உங்களுக்கு, புது வருடத்தின் செய்தி இதுதான். எங்களுடைய வேலையெல்லாம் கண்ணாடியை காட்டுறதுதான். எத்தனை பேருக்கு புரிந்தது? ஏங்க கண்ணாடி கண்ணாடி இதுதாங்க கண்ணாடி. ஒரு மனுஷன் தன்னை பார்க்க வைக்கிறான் என்றால், தன்னை பார்த்துக் கொள்ளுகிறான் என்றால் கண்ணாடி இல்லாம முடியாது. கண்ணாடியே வசனம் தான். நாங்கள் காட்டுவது எங்களுக்கே வசனத்தை தான். தேவனே நன்றி, சரியானதை காட்டினீரே ஸ்தோத்திரம். அப்பா பேசும்பொழுது மட்டும்தான் சரியா பேசுகிறார். நாம் சரியானதை பேச நினைத்தாலும் தவறாய் முடிகிறது. தேவனை பேச அனுமதிக்க வேண்டுங்க. ஏன் வசனம் முக்கியம்? வேர்விட அது முக்கியம், வேறாக அது மாற முக்கியம். ஏனென்றால் பலன் அவசியம். கவனிங்கள், தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? 5 வருடங்களுக்கு பிறகு 10 வருடங்களுக்கு பிறகு நான் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கனவு வேண்டாம்? ஐயோ எவ்வளவு கனவு வச்சிருக்க, உங்களுக்கு என்ன தெரியும் சிஸ்டர் நீங்க சொல்லலாம். கர்த்தரும் கனவு வைத்திருக்கிறார், அது தெரியுமா? கர்த்தர் கனவு வைத்திருக்கிறார் தெரியுமா? ஏன் அவர் கனவு வைக்க வேண்டும் தெரியுமா? கர்த்தராக இருக்கிறபடினால், உங்களை என்னை சிருஷ்டித்தபடினால் அவருக்கும் திட்டங்கள் உண்டு. மனுஷன் வைத்திருக்கிற திட்டங்களை விட மேலானதுங்க. அதனால தாங்க சபை இருக்கிறது. நீங்கள் நினைக்க வேண்டிய ஏதோ ஆராதனையை நடத்துவதற்காக சபை இருக்கிறது என்று, ஆராதிக்கப்படுகிறவருக்காக சபை இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மை மாற்றும்படி இங்கே கிரியை செய்கிறார். தரிசனம், கர்த்தர் ஒரு காரியத்தை எடுத்து கொடுப்பதற்கு காரணம் 5 வருஷத்துக்கு பிறகு நாம் மாறணும் அப்படின்னா என்ற அர்த்தம். இன்றே வேர் மாறணும். பிடுங்க வேண்டிய இடத்துல இருந்து பிடுங்கி நாட்ட வேண்டிய இடத்துல நாட்டணுங்க. தேவையற்ற காரியங்களை வேர் விட்டு பலனற்ற வாழ்க்கை, பேரளவு கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இன்று பேசுகிறார். நாம் மாற வேண்டும். சொல்லுங்கள், நான் மாற வேண்டும். வாயை திறந்து சொல்றவங்களுக்கு நடக்கும். இந்த வாயை திறக்காதவர்கள் அப்படியே இருந்தாலும் பரவாயில்லை, பரலோகம் பார்த்துக் கொள்ளட்டும். என்னுடைய கதை முடிந்தது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? அழைக்கப்பட்ட அழைப்பு என்றால் இதுதான். நீங்கள் அறிக்கை செய்வது, நீங்கள் உங்கள் அழைப்பை உறுதியாக்கும்படியாய் செய்வது, எனக்காக செய்வது அல்ல. நாம் நமக்காக செய்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் அழைப்பு. எத்தனை பேர் கேட்டீர்கள்? சொல்லுங்க, நான் மாற வேண்டும். இன்னும் சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆள் கேட்கும்படி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற ஆள் கேட்கும்படிதான் என்று சொன்னேன், பார்த்தே சொல்லிவிட்டீர்கள். வாழ்க உங்கள் குலம். வேர்விட வேண்டாம். ஹல்லேலூயா. சத்தியத்தில் வேர்விட வேண்டும். ஏனென்றால் சத்தியம் பலனாய் மாறும். சொல்வதை கவனிங்கள். பிசாசு எந்த மாயையை கொண்டு வந்தால் எதை மயக்கலாம் என்று அவனுக்கு தெரியும். களைகளை மயக்கலாம், பயிரை மயக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிந்தது? விதையில வளர ஒரு ஆளுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கிற ஆள் என்ன ஆளுன்னு. ஐயோ இவர்களை அல்ல, நீங்கள் நல்ல ஜனம். உலகத்தில் இருக்கும் பொழுதும் சரி, சபையில் இருக்கும் பொழுதும் சரி, வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு வேலியே சத்தியத்தால் வருகிற வேலி. ஒரு விதையில் வளர்கிற பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும் களையுடைய சுபாவம். இல்லைன்னா தோற்றத்தில் மயங்கிடுவாங்க. இவர்களும் மயக்குவார்கள், அதையும் சொல்லி விடுகிறேன். இவர்கள் களையாய் இருந்தால் இவர்களும் மயக்குவார்கள், மற்றவர்களையும் பார்த்து மயங்குவார்கள். பயிரை பார்த்தல்ல, களைகளை பார்த்து தான். ஏனென்றால் சுபாவம் ஒத்து போகும். புரிந்தது? வேத பாட வகுப்புக்கு என்று ஒரு கூட்டம் தான் உண்டு. அவரோடு சேர்ந்து கொள்ளுகிறவர்கள் உண்டு, சேராதவர்களும் உண்டு. உபவாசம், ஜெபம், தேவனை தேடுகிற கூட்டம் எல்லாம் அப்படித்தான். எல்லாம் எல்லாரோடும் இணைவது இல்லை. கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார், ஏன் சொல்ல வேண்டும்? வேர் பிடிப்பது சரியான காரியத்தில் இருந்தால் பலன் தானாய் வரும். இந்த பிசாசு பலனை காட்டுவது இல்லை, தோற்றத்தை தான் காட்டுகிறான். அவனுடைய வாக்குகள் எல்லாம் பொய்க்குரியது, மாயையானது.
பலனுக்குரியது அல்ல. தேவ பிள்ளையே, பலனுக்குரியது அல்ல. தேவன் பலன் என்று சொன்னார் என்றால் அது அறுவடை, அது நிச்சயத்திற்குரிய காரியம். கர்த்தர் பேசினால் சத்தியம், அது வந்தே தீரும். நமக்கு வேண்டியதெல்லாம் சரியான இடத்தில் வேறுவிடுவது. ஹல்லேலூயா சொல்லுங்கள், இந்த வருடம் நான் சரியான இடத்தில் வேறுவிடுவேன். ஹல்லேலூயா. சரியான இடத்தில் வேறுவிடுவது சத்தியத்தில் வேறுவிடுகிற அனுபவம். இப்ப பாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக இடங்களில் வெளிப்படையாக தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னை பார்த்து கொண்டே இருங்கள். ஓசியாவின் புத்தகம் 14 ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் உண்டு. அநேக வாக்குத்தத்தங்கள் அந்த பகுதியில் உண்டு. அதில் 5வது அதிகாரம், ஓசியாவின் புத்தகம் 14 5வது வசனம், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். கவனிங்க, கர்த்தர் நமக்கு பனியா இருப்பார். வறட்சி இருக்கா, அவர் பனியா இருப்பார். வேதனை இருக்கா, அவர் ஔஷதமா இருப்பார். ஆறுதல் இல்லையா, ஆறுதலா இருப்பார். பலன் இல்லையா, பலனாய் வருவார். குறைவை உணர்கிறீர்களா, நிறைவாக்குவார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு பனியாய் இருப்பார். பனி என்றாலே இன்பமான அனுபவம், நனைக்கிற அனுபவம், மெருகேற்றுகிற அனுபவம், வேர்விட செய்கிற அனுபவம். இஸ்ரவேலுக்கு அவர் பனியாய் மாறும் பொழுது அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போ வேரூன்றி நிற்பான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் நிற்க விரும்புகிறோம். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? நான் விட விரும்பவில்லை, மடிய விரும்பவில்லை, பின்பாக சாய விரும்பவில்லை, நிற்க விரும்புகிறேன். நிற்க வைப்பது வேர், வேரை ஊன்ற வைப்பது தேவன். ஏனென்றால் அவர் வசனத்தை அனுப்பும் பொழுது ஒரு மனுஷனை ஊன்றி கட்டவே அனுப்புகிறார், உடைக்க அல்ல. கவனிங்க, உலகம் உடைக்கும், கவலையை அனுப்பி உடைக்கும், மயக்கத்தை அனுப்பி உடைக்கும், இன்பத்தை அனுப்பி உடைக்கும். முதல் கேட்டகரி நமக்கு புரியும், 2வது கேட்டகரி 3வது கேட்டகரி புரியாது. அதுதான் மயக்கம்ன்றது. எத்தனை பேருக்கு இப்பவே மயக்கம் தெரியலன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் உண்டா மயக்கம், சத்தியத்தை உண்டால் மயக்கம் போகும், சாப்பாட்டை உண்டால் மயக்கம் வரும். எத்தனை விஷயம் வித்தியாசமா இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொன்னா, நான் உனக்கு கொழுப்பான பதார்த்தத்தை கொடுப்பேன். நான் கொடுக்கும் பதார்த்தத்தினால் உன் சரீரம் ஊதும் என்று சொல்லவில்லை, உன் ஆத்துமா புஷ்டியா. நமக்கு ஆத்துமா புஷ்டினா என்ன? எங்க ஆத்துமாவா? அநேக ஜெபி ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்மா எங்கெங்க இருக்கு? இப்ப கேட்டா தெரியும். வேத பாட வகுப்புக்கு வருகிறவர்களுக்கு தெரிய வரும். அதனால்தான் வசனம் அவசியம். ஆத்மா 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 எங்கெங்க இருக்கு? இது ஒரு வகையான மாவாக்குன்னு சில பேர் நினைப்பாங்க. ஆத்மா என்றால் என்ன? உள்ளே இருக்கிற உண்மையான ஆள். நீங்களும் நானும் அவர்தான் ஆத்மா. வெளியில பார்க்கறதையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னைக்கு முடியும் வாழ்க்கை? முடிஞ்சே போகும். ஆனா உள்ளே பார்க்க வைப்பது வசனம். சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போறோம்னு நினைக்கிறோம். எங்கே கொழுக்கிறோம்? சரீரத்தில் தான் கொழுக்கும். சில நேரம் சரீரம் இளைப்புள்ளதா இருந்தாலும் சுற்றி இருக்கிற ஹார்ட்ல தெரியும், அது கொழுத்து கொண்டிருக்கும். டாக்டருக்கே மாரடைப்பு வரும் சில பேருடைய ஹார்ட்டை பார்த்தா. அட்டேங்கப்பா, ஆத்துமா புஷ்டி ஆகணுங்க. கர்த்தர் அதான் சொல்றார், வெளியில இழைச்சிருந்தாலும் பரவாயில்ல, உள்ள ஆத்துமா கொழுப்பா இருக்கு. ஏனென்றா சத்தியம். கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார், ஏன் வசனம் முக்கியம்? வேர் விட அதுதான் முக்கியம். வேருக்கு ஒரு விதை முக்கியம். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? மாயிலே விதைக்கிறவன் பிசாசு, அதுதான் களை. அதற்கு ஒரு வேரோ ஆடமோ அவசியம் இல்லை. எங்க போட்டாலும் இருக்கும், எப்படியும் இருக்கும். இது ரெண்டுமே முக்கியம். அதுக்கு எங்க வேண்டுமானாலும் இருப்பேன், எப்படியும் இருப்பேன். இது ஒரு கிறிஸ்தவ பேச்சே கிடையாது. எத்தனை பேருக்கு புரிந்தது கிறிஸ்துவின் பேச்சு? கர்த்தர் அப்படி அழைக்கவில்லை. அதனால் தான் பலனை வைத்து ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை பேசுகிறார். இனி வருகிற வாழ்க்கை பலனுள்ள வாழ்க்கையா இருக்கணும்பா. ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை முடியக்கூடாது. அம்மா
அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்று பலனாக வரும், உலகத்தையே அது நிரப்பும், ஆனால் நீ வேறுபற்றுவாய். ஹல்லேலூயா. நீ வேறுபற்றுவாய். ஏனென்றால் உன்னுடைய விருப்பம் வசனத்தின் மேல் இருக்கிறபடினால் அதுவே வேறாய் மாறுகிறது. வசனம் வேறாய் இருக்க பெற்ற ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் பலன் தானாக வரும். ஏனென்றால் வசனம் பொய் சொல்லாதுங்க. நீங்க விதைச்சு பாருங்க. விதைத்தவர்கள் இருக்கிறீர்கள், பலனாய் பெற்றவர்கள் இருக்கிறீர்கள். அதனால தான் சபைக்கு வருகிறீர்கள். சபையின் எல்லா சூழ்நிலையிலும் இணைத்துக் கொள்ளுகிறீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு வசனத்தின் ருசி தெரியும். நான் சொன்னேன், ருசிக்காத விஷயங்கள் வேறு விடாது, ருசித்தால் மட்டும்தான் வேர் விடுவோம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? ருசி இல்லாம வேர் வராது. ஒரு காரியத்தை விரும்பாமல் வேர் விட முடியாது. அதனால்தான் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் அப்படி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. ருசி இல்லாம தியானம் இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அப்புறம் தான் இரவும் பகலும் தியானமே மாறுது. காரணம் ருசி. சத்தியத்துல ருசி. சத்தியத்தை ருசிக்க விட்டு கொடுத்தவர்கள் அந்த ருசியில் வளருகிறார்கள். வளரும் பொழுது தியானம் மாறுகிறது. தியானம் மாறும் பொழுது கரத்துடைய பலனும் மாறுகிறது. அவன் கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாமே வாய்க்கும். ஹல்லேலூயா. நீங்க எது செஞ்சாலும் வாய்க்குங்க. ஆமென். நீங்கள் எது செய்தாலும் வாய்க்கும். எந்த வேலை என்று இல்லை, எந்த இடம் என்று இல்லை, கர்த்தர் உங்களை வாய்க்கும்படியாக பயன்படுத்துவார். நீங்க போகிற இடம்லாம் வாய்க்கும். தொட்ட காரியங்கள் வாய்க்கும். காரணம் இருதயத்தில் வந்த காரியம் அப்படிப்பட்டது, வேர்விட்ட காரியம் அப்படிப்பட்டது. நான் ஒரு மரம் இலையுதிராது இருக்க வேண்டும் என்றால் நீர் அவசியம். என் வாழ்க்கை பசுமையா இருக்கணும்னா வசனம் அவசியம். நீர் இல்லைன்னா பசுமை இல்லை. தேவன் பனியை இறங்குகிறார் என்றால் வசனத்தை அனுப்பி இறங்குகிறார். பனிதான் நனைக்கிறது என்றால் வசனம் ஒரு மனுஷனை நனைத்தால் வறட்சி மாறும், வலு சொற்பங்கள் விலகும். நீங்க வலு சொற்பங்களை விரட்டி கொண்டு பயந்து கொண்டு இருக்க வேண்டாம். திரும்பி வருகிறதே என்று சொல்ல வேண்டாம். நினைக்க வேண்டிய காரியத்துக்கு இடம் கொடுங்க. தன்னால வலு சொற்பங்கள் விரட்டப்படும். ஏனென்றால் வலு சொற்பங்கள் வறட்சியில் தான் வாழும். பசுமை இருக்கிற இடத்திற்கு வலு சொற்பத்துக்கு சம்பந்தம் இல்லை. தேவனுடைய பயிரே, நீங்கள் பசுமையா இருக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று களைக்கும் தெரியும். அதனால தான் களைகள் ஒட்ட முடியாது. தெரியுமா? உங்களுக்கு பக்கத்திலே தான் இருக்கும். ஆனா எத்தனை பேர் கேட்டீங்க? இருங்க இருங்க, ஆனா ஒட்ட முடியாது. ஹல்லேலூயா. நான் ஒற்ற இடம் வேற. என்ன போலவே இருக்கிற இன்னொரு பயிர், என்னை புரிந்து கொண்ட பயிர், என்னை போலவே காத்து கொண்டிருக்கிற பயிர், என்னை போலவே பலனை தரிசனமாக்கி கொண்ட பயிர், வளரும் பொழுதே கனியை பார்க்கிற பயிர். ஏனென்றால் வேரிலேயே கனி இருக்கிறது. வேர் விட்ட பொழுதே அது வசனம் என்றால் ஒரு பிள்ளைக்கு தெரியும், பலன் தன்னால வந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. கலைகள் சுற்றி தான் இருக்கும். அதான் ஆண்டவருடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப வல்லமையானது. கலையை போட்டிய பிசாசே வளர விட, பரவாயில்லை. இவனும் வளர்த்து காட்டுகிறான் சிலரை. பார், என்னமாய் அசைகிறது, என்னமாய் சிரிக்கிறது. ஐயோ, கலைகளுக்கு ரொம்ப சிரிப்பு ஜாஸ்தி, பூக்களும் ஜாஸ்தி. இவங்க பூக்குறாங்களாம். பயிரை பாப்பா, நானும் தான் பூ விடுறேன், நீ இலை விட்டாய், நானும் இலைகளை விட்டேன். இவங்க மெதுவா விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, எவ்வளவு நாள் ஜெபிச்சு காத்திருந்து உபவாசம் செஞ்சு ஆண்டவர் அவன் நல்லா இருக்கானே. அவன் யார்? துன்மார்க்கன். துன்மார்க்கன் என்று சொல்லிவிட்டு நாம் சும்மா இருக்கலாம். சபைக்கு வந்தும் கூட சத்தியம் இல்லாதவர்களும் அந்த கேட்டகரியில் இருக்கிறார்கள். என்ன கேட்டகரி தெரியுமா? பலனற்ற கேட்டகரி. நீதிமான அழைக்கப்பட்டவர்கள், சத்தியத்தோடு வாழ அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் பலனற்ற வாழ்க்கை. அதைத்தான் பேச வந்தேன், பேச போகிறேன். அழைக்கப்பட்ட விதமே விசேஷம், வைக்கப்பட்ட இடமும் விசேஷம், வேர்விட சொல்லி காட்டப்பட்ட காரியங்களும் விசேஷம். ஆனாலும் பலனற்ற வாழ்க்கை. கலையா இருக்க அழைக்கப்படவே இல்லை. அவர்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியாது நான் கலையா அழைக்கப்பட்டேனா இல்லையா என்று. பயிர் என்றால் தெரியாது பயிருக்கு. ஏனென்றால் விதை வேறல்லவா, விதையின் சாரம் வேறல்லவா, விதையின் தன்மை வேறல்லவா, விதையின் வல்லமை வேறல்லவா, விதைக்குள் இருக்கிற ஜீவன் வேறல்லவா. ஒரு இயேசுவால் மறுபடியும் பிறக்கப்பட்ட பிள்ளைக்கு தெரியும் எப்படிப்பட்ட பிள்ளைன்னு. ராஜ்யத்தின் புத்திரி, ராஜ்யத்தின் புத்திரன், சத்தியத்தினால் வளர்க்கப்படுற வாழ்க்கை. ஏன்னா சத்தியம் தான் மறுபடியும் பிறக்க வைத்தது. சத்தியம் இல்லாமல் மறுபடியும் பிறக்கவில்லை. தாய் தகப்பன் பிறக்க வைத்தார்கள் மாம்சத்திலே, ஆவியிலே பிறந்தது சத்தியத்தினால் தான். என்றும் நிலைத்திருக்கிறதும் அழியாததும் ஓ ஜீவன் உள்ளதுமான வசனத்தினாலே, அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:23 சொல்லி இருக்கிறேன்.
தேவ பிள்ளையை மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட விதமே அழியாத வித்தாலே, அந்த வித்து வசனம். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தை, அழியாது. கவனித்து கேளுங்கள், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பலனற்று இருப்பதை தேவன் விரும்பவில்லை, பிசாசோ விரும்புகிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் இவர்கள் களையாய் இருக்க அழைக்கப்படவில்லை. ஒரு காலத்தில் களையாய் இருந்தார்கள், களையாய் தோற்றமளித்தார்கள். ஆனால் பலனற்று இருந்த வாழ்க்கை இன்று தேவன் பலனுள்ளதாய் மாற்றினாரே. காட்டொளிவ கொம்பை நல்ல ஒளிவ மரத்தோடு இணைத்து விட்டாரே. நல்ல ஒளிவ மரத்தின் சாரத்துக்கு பங்காளியாக்கினாரே. நல்ல ஒளிவ மரத்தின் வேருக்கும் பங்காளியாக்கினாரே. இன்று நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்பதை நினைத்துக்கொள். வேர் பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். Hallelujah. If the root is holy, so are the branches. வேர் சுத்தமா இருந்தா கிளையும் சுத்தம்தான். அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, உருப்படாத கிளையே நீ உருப்படியான மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டால் உருப்படுவாய். தேவனுடைய வேலை இதெல்லாம். ஒட்ட வைக்கப்பட்ட நான் இப்பொழுது கிருபையை நம்பி பயந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் கேட்டீர்கள்? கிருபையை நம்பி விளையாட வேண்டும் என்று சொல்லவில்லை. கிருபையை நம்பி உன்னை ஒட்ட வைக்கும்படி அந்த கிளைகள் வெட்டப்பட்டதே, நீயும் ஒரு நாள் வெட்டப்படுவாய் விசுவாசத்தில் நிற்காவிட்டால். கவனிங்க, கிருபையை நம்பி பயந்திருக்கணும் தேவனுக்கு. இப்பொழுது விஷயம் இதுதான். பிசாசு பார்த்தான், காட்டொளிவ மரத்தின் கொம்பான இந்த கொம்பு நல்ல ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளி ஆயிற்றே. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இதை பலனற்று போக பண்ண வேண்டுமே. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பலனை நான் இழக்க பண்ண வேண்டுமே என்று பிசாசு கொந்தளித்து கொண்டிருக்கிறானே. அவன் செய்கிறது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? வசனமா? கேட்டுக்கொண்டே இரு, கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டே. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? கேட்டுக்கொண்டே. அடுத்த வாரமும் வா, ஆயத்தமாகி வந்து நில், தேவனோடு இரு, ஆராதி, பாட்டு நன்றாய் பாடு, வசனம் அடுத்தது வரும், கேளு. கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டே போதும். கேட்டுக்கொண்டே இரு. அநேகர் நினைக்கிறாங்க நான் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன், என் சிறு வயது முதல் கேட்டேன், கேட்பேன், கேட்டுக்கொண்டும் இருப்பேன், கேட்டே சாவேன். ஆனால் பலன் இல்லாமல் செத்து போவாய் என்று நான் சொல்லவில்லை, பிசாசு சொல்லுகிறான். என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி! என் இடத்தையும் மாற்றினார், என் வேரையும் மாற்றினார், என் சாரத்தையும் மாற்றினார், என்னுடைய எதிர்காலத்தையும் மாற்றினார், எனக்குரிய கனியையும் தீர்மானித்திருக்கிறார். ஆனால் பலனற்ற வாழ்க்கை எப்படி வர முடியும்? தேவ பிள்ளையே முடியும். சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால் முடியும். இப்படியும் முடியுமோ? முடியும். வெறும் வசனத்தை கேட்டுவிட்டு அப்படியே போவது. கேட்டது விளைச்சலாய் மாறுகிறதா என்று கூட கவனிப்பது இல்லை. கேட்டுக்கொண்டே போவது. எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள்! கிருபையின் ஆழம் என்றால் நான் என்னை அசைத்துக் கொள்ளுகிற விஷயம் நான் ஒன்றுமில்லை என்பதை அறியும் பொழுது. கேட்டு 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 மந்தமாயிற்று. எத்தனை முறை கேட்டாலும் கேட்ட நிலைமைதான், கவனிக்கிற நிலைமை வரவில்லை. கவனித்த நிலைமையில் நிலைத்திருப்பதும் இல்லை. இதை நான் அடுத்த வாரம் தொடரப் போகிறேன் என்றால் நேரம் கடந்து விட்டது. தேவ பிள்ளையே, வேர் இல்லாமல் பலன் இல்லை. வேர் பற்றுவோம் என்றால் பலன் கொடுப்போம். ஆனால் வேர் பற்றுவது எதிலே என்றால் சத்தியத்திலே. ஏனென்றால் சத்தியம் பலனை தானாய் கொடுக்கும். ஏனென்றால் சத்தியம் உள்ளவர் செய்து காட்டுவார். அதை குறித்து உங்களுக்கு எவ்வளவும் சந்தேகம் வேண்டாம். நீங்கள் வேர் பிடிப்பது மாத்திரம் வசனத்திற்காக இருக்கும் என்றால் நான் தீர்க்க தரிசனமாக இந்த சபைக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை வராத உயர்வுகள், இதுவரை வராத எந்த நிலைமையிலும் யாரும் கொடுக்க முடியாத சுதந்திரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆனால் வசனத்திற்கென்று வேர் விட இடத்தை கொடுப்பீர்களா? எக்ஸ்ட்ரா வசனம் வேணும் டாடி, எக்ஸ்ட்ரா வசனம் வேணும்.
ஆண்டவருடைய சத்தியத்தை எத்தனையோ கேட்டேன், பலனற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஐயா. ஆனால் நான் பலன் கொடுக்கும்படி அல்லவா நீ வசனத்தை அனுப்பினி, நான் வேர்விட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கேட்டதை பெற்றுக்கொண்டு விளைச்சலாக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நிற்கலாமா தேவனுடைய சமூகத்தில்? அப்பாவோட சமூகத்தில் நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தையை அனுப்பினீரே ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியானவரிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் சொல்லுங்க, ஆவியானவரே உமக்கு நன்றி. நான் ஒரு சாதாரண பிள்ளையா இருந்தோம், என்னை அசாதாரணமாய் மாற்றினேன். ஏனென்றால் எனக்குள் வந்தவர் அசாதாரணமானவர், எனக்குள் கொடுக்கப்பட்ட வார்த்தை அசாதாரணமானது, உம்முடைய கிருபை அசாதாரணமானது. சொல்லுங்கள், வாய் திறந்து உங்களுடைய சொந்த பாஷையில் ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்க பேசுகிற இந்த வேளையில் தானே கேட்கிற காதுகளை கவனிக்கிற காதுகளாய் அவர் மாற்றுவார். ஒருவேளை சத்தியத்தை கேட்கும்பொழுது எனக்கு தூக்கம் வருகிறது, வேதத்தை வாசிக்கும் பொழுது என்னால் முடியவில்லை, அநேக எண்ணங்கள், தேவையற்ற கலைகள், தேவையற்ற கவலைகள் என் உள்ளத்தை நிரப்பி திசை திருப்புகிறது என்று அங்கலாய்க்கிற சகோதரா சகோதரி, தொலைக்காட்சி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை நண்பரே, என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு கொடுக்கிறேன், வசனத்துக்கு கொடுக்கிறேன். இதுவரை இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும், இதுவரை கலைகளால் வந்த வேர்கள் எல்லாம் பிடுங்கப்படட்டும். உலகம், மாம்சம், பிசாசு எந்த நிலைமையில எதை விதைத்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் பார்த்து பேசுகிறேன், வேரோடு பிடுங்கப்படுவதாக. கர்த்தர் நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை வேர் விடட்டும் ஐயா. கர்த்தருடைய வசனமே வேர் விடட்டும், கர்த்தருடைய ஜீவனே வேர் விடட்டும், கர்த்தருடைய அதிகாரமே வேர் விடட்டும், கர்த்தருடைய பரிசுத்தமே வேர் விடட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை 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 வேறாக மாறிக்கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையே. கர்த்தருடைய வார்த்தை வேறாக மாறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில அது ஆழமாக போய் கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகள் மாற்ற முடியாது. ஓ, பயங்கள் உன்னை கலக்க முடியாது. உனக்கு விரோதமாய் வந்த எந்த எதிர்ப்புகளும் உன்னை அசைக்க முடியாது. நீ ஆழமாய் வேர்விட்டு கொண்டிருக்கிறாய். சத்தியத்தை பிடித்த நீ ஆழமாய் வேர்விட்டு கொண்டிருக்கிறாய், ஆழமாய் வேர்விட்டு கொண்டிருக்கிறாய். அசைக்க முடியாத ஆழம், அசைக்கப்பட முடியாத சமாதானம், அசைக்கப்பட முடியாத விடுதலை, அசைக்கப்பட முடியாத ரட்சிப்பு. ஓ, காற்று பெரிதாய் அடித்தாலும் உன்னை அசைக்க முடியாது. உன் வேர்கள் ஆழமாய் போய்த்தான் போகும். ஏனென்றால் நீ சத்தியத்தை பிடித்துக் கொண்ட மகள், சத்தியத்தை விரும்புகிற மகன், பெற்றுக்கொள் உங்களுடைய அதிகாரங்களை இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வேர்களை ஆழமாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆழமாய் ஆழமாய், இதுவரை இல்லாத ஆழங்கள், இதுவரை இல்லாத ஆழங்கள் ஆவியிலே உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் தேவ சபையே, பெற்றுக்கொள். உன் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு எழும்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதிர் காற்றுகள் உன்னை எழும்ப பண்ணு, உன்னை எழும்ப பண்ணு. உன்னை மடங்கடிக்காதே, உன்னை விழ தள்ளாதே. ஏனென்றால் உனக்குள் கர்ஜிக்கிறவர், வசனத்தை அனுப்பினவர், வசனத்தை கொடுத்தவர். ஹல்லேலூயா. நன்றி 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 என்று ஆர்ப்பரி தேவ பிள்ளையே. நன்றி என்று சொல்ல, நன்றி என்று சொல். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி. உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வசனத்தை கொண்டாடுகிறோம், இந்த வசனத்தை கொண்டாடுகிறோம். தொலைக்காட்சி என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வசனத்தை கொண்டாடும்படி உங்களை விட்டுக் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜெயிக்கும், கர்த்தருடைய வார்த்தை பலனாய் மாறும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறுவடையை கொண்டு வரும். இயேசுவின் நாமத்திலே நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லி சபையை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. சிலரதத்தை குறித்து பாராட்டினார்கள், சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சிலர் ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். கரங்களை தட்டி பாடுமா? சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சில ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சில குதிரை குறித்து நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் முதலும் நீதானே, என் வெற்றி நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே.
எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே இந்த வருடத்துல எல்லாமே நீங்க தான். குதிரையில கண்டு நான் ஆண்டவரே கவரப்படவில்லை, ரதங்களை கண்டு பின்னால செல்வதில்லை, எனக்கு எல்லாம் நீங்க தான் சுவாமி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். மேன்மை பாராட்டினார்கள், சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள், சில ரதத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். ஆமென். சில குதிரை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். நான் என்று சொல்லுங்க ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் முதலும் நீதானே, என் வெற்றி நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை, நான் தான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் முதலும் நீதானே, என் வெற்றி நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, என் பேச்சு நீதானே, என் மூச்சு நீதானே, என் பெருமை நீதானே, என் முதலும் நீதானே, என் வெற்றி நீதானே, எனக்கெல்லாம் நீதானே, எனக்கெல்லாம் நீதானே. கரங்களை தட்டி ஆண்டவரை செலுத்துவோமா? எனக்கெல்லாம் நீதானே. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறுத்த வேண்டாம், நிறுத்த வேண்டாம். ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே எனக்கெல்லாம் நீதானே. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீர் அனுப்பினதுக்காய் நன்றி சுவாமி. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து தன்னுடைய பலனால் பூமியை நிரப்பும் நாட்கள் வரும். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் வேறு பற்றி தங்களுடைய பலனால் இந்த முழு உலகத்தை, தேசங்களை நிரப்புகிற நாட்களை இந்த சபைக்கும் இந்த சபையின் மக்களுக்கும் நீ நியமித்திருக்கிறதுக்காய் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களிலும், சிந்தையிலும், மனதிலும் ஆளுகை செய்வதாக. நீதிமானுடைய வேரோ கனி கொடுக்கும். நீதிமானுடைய வேர் ஜீவனை கொண்டது, அதில் ஒரு அதிசயம் உண்டு. கர்த்தரின் வல்லமை உண்டு, சத்தியத்தின் வல்லமை உண்டு, சத்தியத்தின் அதிகாரம் அந்த வேரில் உண்டு சுவாமி. நீங்க வந்திருக்கிற எல்லா ஆராதிக்கிற எல்லா ஜனங்களும், தொலைக்காட்சியில் எங்களை பார்த்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை கேட்டு ஒவ்வொருவரும் சத்தியத்தில் வேர் விடட்டும். சத்தியத்தினால் வருகிற பலனை பெற்று இந்த பட்டணத்தை நிரப்பட்டும். இந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நிரப்பட்டும். இந்த இந்திய தேசம் சபையின் பலனால் நிரப்பப்படுவதாக. தேசங்களை நம்முடைய பலத்தினால், நீர் கொடுக்கிற பலனினால், அறுவடையினால் நிரப்புவோம், ஆதாயம் செய்து கொள்வோம் சுவாமி. கன மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.